லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. Lakshmi Ceramics, India's largest retailer. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக வெற்றி கழகத்தில் மகளிர் அணி நிர்வாகியாக இருக்கிறேன். ஒரு 6 வருஷமாக இருக்கிறேன் இந்த ஃபீல்டில். எனக்கு இதில் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, எங்கள் மாவட்ட செயலாளர் வந்து ரொம்ப மன கஷ்டப்படுத்துகிற மாதிரி மனசு ரீதியாகவும் சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தவேக செயலாளராக இருப்பவர் பிரகாசம் என்கிற குட்டி. பூந்தமல்லி தொகுதி தவேக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பிரகாசம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். அவர் மீது பகீர் பாலியல் புகாரை மகளிர் அணி நிர்வாகி ஒருவர் தெரிவித்துள்ளார். 6 மாதத்திற்கு முன்பு திருவள்ளூரில் நடந்த தவேக நிர்வாகி திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் கலந்து கொண்டார். அப்போது பிரகாசம் மகளிர் அணி நிர்வாகியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார். தொடக்கூடாத இடங்களில் தொட்டு சில்மிஷம் செய்தார் என பிரகாசம் மீது அந்த பெண் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். கணவருடன் வந்து பெண் கண்ணீருடன் புகார் கொடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு பெண்ணை எந்த அளவுலாம் டார்ச்சர் பண்ணுமோ அப்படிலாம் அவர் பண்ணுறாரு. இது ஒரு கல்யாண நிகழ்ச்சியிலே ஐஆர்என் மண்டபத்துலேயும் பொது இடத்துலையும் அவர் தகாத இடத்துலலாம் டச் பண்ணதை எவிடன்ஸும் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இதை வந்து நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்டு முறையிட்டதுக்கு, நீ ஒரு லேடி, ஒரு பொம்பளை, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு, நீ இதை வெளியே சொன்னால் என் பேர் டேமேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணனா நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டார். இது நடந்து ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. எங்கள் ஹஸ்பண்டையும் தான் கூட்டிகிட்டு போனேன். நான் தனியாக போயிட்டு பேசவே இல்லை. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர்னால் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு பேர் வேணுனாலும் நான் சொல்கிறேன். அவர் பேர் பிரகாசம். இப்போ வேட்பாளராக வேறு அவர் அறிவிச்சிருக்கிறாங்க. பூந்தமல்லி தொகுதியில் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் நடந்து 6 மாதங்கள் ஆகியும் நாங்கள் இதை தலைமையில் கொண்டு போயிட்டு அந்த ஸ்பாட்லேயே நாங்கள் கேட்டோம். தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு தலைமையில் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததுனால நாங்கள் கட்சி பயணத்தை நான் மேற்கொண்டு தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருந்தோம். அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல, அவருக்கு எதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவர் தான் வேட்பாளர்னோடனே நான் மனத தலைவலியும் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி எனக்கு நெஞ்சு வலியே வந்துடுச்சு. நேற்று ஃபுல்லாக என்னால் எதுவுமே முடியல. ஏன்னா ஒரு லேடியே இந்த அளவுக்கு ஒரு மாவட்ட நிர்வாகியில் நான் இருக்கிறேன். எனக்கு கீழே எவ்வளோ லேடிஸ் இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு பர்சனலாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக எல்லோரும் முன் வருவாங்க. இதுக்கு என்ன தக்க தண்டனை எடுக்கணுன்றது உங்கள் மீடியா உங்களுக்கே தெரியும். எங்கள் கழக தலைவரும் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மகளிருக்கான அங்கீகாரம் வேணும்னு சொல்லிட்டு மகளிருக்கு குரல் கொடுத்தவர் எங்கள் கழக தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர். அவர் வந்து இப்போ வேட்பாளராக அறிவிச்சிருக்காருன்றதை என்னால் மெயினாக இதை ஜீர்ணிக்க முடியல. என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? அவர் என்ன தவறு செஞ்சாரோ அதை தாங்க கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்குறேன். எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்? பாலியல் புகாரை தாங்க கொடுத்துருக்கேன். ஏன்னா அவர் பண்ணது வந்து அப்படி தான் பண்ணார். என்கிட்ட பேசின விதமும் அப்படி தான் பேசினார். நாங்கள் போயிட்டு அதை நான் தட்டி கேட்டதுக்கும் அவர் என்னை வார்ன் பண்ணியிருக்கிறதும் அப்படி தான் பண்ணார். அதனால் இதுக்கு ஒரு நல்ல முடிவு வந்து எங்கள் கழக தலைவர் எடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆதாரம் எந்த மாதிரி ஆதாரம்? வீடியோஸ் இருக்குங்க, ஃபோட்டோஸும் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க? விசாரணை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. டிஎஸ்பி விசாரணை எடுப்பாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. மகளிர் அணி நிர்வாகி அளித்த புகாரின் அடிப்படையில் திருவள்ளூர் நகர போலீசார் தவேக வேட்பாளர் பிரகாசம் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாலியல் தொல்லை கொடுத்தல், பொது இடத்தில் ஆபாசமாக நடந்து கொள்ளுதல், பெண்மைக்கு பங்கம் விளைவித்தல், துன்புறுத்துவது, கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மகளிர் அணி நிர்வாகி வேட்பாளர் பிரகாசம் இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்ட பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவள்ளூர் போலீசார் தெரிவித்தனர். ஆனால் தன் மீதான குற்றச்சாட்டில் அரசியல் பின்னணி இருக்கிறது. திமுக தூண்டிவிட்டுத்தான் பொய் புகாரை அந்த பெண் கொடுத்தார் என பூந்தமல்லி தவேக வேட்பாளர் பிரகாசம் கூறினார்.